அன்பார்ந்த கடகராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. இந்த கடகராசி வரக்கூடிய 140 நாட்கள்ல, இனி வரும் 140 நாட்கள்ல என்னென்ன அதிசயம் நடக்க போகுது, என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் இருந்த அஷ்டம சனி வந்து விலகுதுங்க. அஷ்டம சனி விலகி உங்களுக்கு வந்து சனி வக்கரம் ஆகிறதுனால இனி வரும் 140 நாள்ல நான் சொல்ற 5 விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும். இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் கண்டிப்பா குறையும். இவ்வளவு நாள் அவருடைய கடல் அளவு போல ஒரு கஷ்டம் முடிஞ்சா இன்னொரு கஷ்டம் முடிஞ்சா அப்படியே அலை மாதிரி போயிட்டு அப்படியே அப்பாயே மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் டவுன் ஆகி ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே இருந்திருக்கும். கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டம் போயிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்து உடனே இன்னொரு கஷ்டம் வரும். அது மாதிரி கஷ்டங்களே பார்த்துட்டு இருந்த கடகராசிக்கு இந்த 140 நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். இது கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நல்லது நடந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு நன்றி மட்டும் தெரிவிங்க. ஃபர்ஸ்ட், திருமணம் ஆகாத கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த 140 நாட்குள்ள ஒரு திருமண பேச்சை வந்து கைகூடி வரும். திருமணமாகவும் கண்டிப்பா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது வரைக்கும் கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பா கைகூடி வரும். கண்டிப்பா நல்ல சுப காரியம் கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த கடன் தொல்லையாத நீங்க அவதிப்பட்டிருப்பீங்க. வீட்டு மேல இருக்கிற கடன், சொத்து மேல இருக்கிற கடன். ஸோ இதெல்லாம் வந்து கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா கடன் அடிப்பீங்க. கடன் சுமை வந்து கண்டிப்பா குறையும். ஸோ இவ்வளவு நாள் இருந்த கடன் சுமை வந்து கண்டிப்பா வந்து குறையும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர், அதாவது தந்தை வழி உறவு, தந்தை வழி எல்லாம் தந்தைகிட்ட இருந்த மனக்கசப்புகள் வந்து நீங்கும். ஸோ அது மட்டும் இல்லாம தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சொத்து பிரச்சனை வந்து சுமூகமா முடியும். ஸோ இவ்வளவு நாள் இழுத்துட்டே போகுது, இது எப்படா அந்த சொத்து பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அது பூர்வீக சொத்தா இருக்கலாம், இல்ல நீங்க தந்தை வாங்கின சொத்தா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, புறம்போக்கு பிரச்சனை, இல்லை உங்க பட்டா வந்து வேற அடுத்த காட்டுக்கார பட்டா போட்டுட்டான். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் இருந்தீங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனையெல்லாம் வந்து நிவர்த்தியாகி கைகூடி உங்களுக்கே திரும்ப வரும். ஸோ நியாயமா கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நியாயத்துக்கு உகந்தவங்க வந்து கடகராசிக்காரங்க தான். தவறான வழியில என்னைக்குமே போக மாட்டாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கத்துல தான் வந்து நிற்பாங்க. அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இந்த குண்டு சத்திலே குதிரை ஓட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். ஸோ எங்க இருந்தாலும் சரி, நாங்க வந்து குண்டு சத்திலே நம்ம இது போதும், நம்மளுக்கு இந்த இப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்துட்டோம், இந்த லெவல்ல நம்ம இருந்தா போதும். இதுக்கான அடுத்த லெவலுக்கு போறதுக்கான முயற்சி வந்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வாங்கின அடி அப்படி. ஸோ இது நாள் வரைக்கும் வாங்கிட்டு இருந்த அடி அப்படி. ஸோ ஏதோ ஒரு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதனால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு யோசனை கூட உங்களுக்கு வந்திருக்காது. என்னடா வாழ்க்கை நம்ம வந்து இவ்வளவு நாள் அடி வாங்கிட்டே இருக்கிறோமே அப்படியே தான் தோண்டிட்டு இருந்திருக்கும். ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நல்ல மார்க், நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. ஸோ கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா வெளிநாடு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டுக்கான போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 100% நீங்க வெளிநாட்டுக்கு போயே தெரிவிக்க. அப்படி இல்லைன்னா அதான் சொல்றேன், குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருந்த காலங்கள்லாம் முடிஞ்சு கண்டிப்பா அடுத்து பக்கத்து ஸ்டேட்டுக்குனாச்சும் போயிட்டு வரக்கூடிய அம்சம் இருக்கு இந்த 140 நாள்ல. ஸோ வேலை நிமித்தமா இருக்கட்டும், இல்ல தொழில் நிமித்தமா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து டிராவல் பண்ணுவீங்க. இவ்வளவு நாள் உங்க ஏரியாக்குள்ளேயே இருந்திருப்பீங்க. உங்க ஏரியாவோ, உங்க டிஸ்ட்ரிக்டோ, உங்க ஏரியாவுக்கு விட்டு வெளியே போகாத சூழ்நிலை மாதிரி இப்ப வெளியே போற அளவுக்கு உங்களுக்கு வந்து சூழ்நிலை வந்து அமைய போகுதுங்க. கண்டிப்பா நல்ல ஏற்றத்தை தான் கொடுக்கும். நீங்க அதுல இருந்து எந்த ஒரு அந்த பயணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா ஏற்றத்தை தான் வந்து கொடுக்கும். ஸோ 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடகராசி நான் ஏன் மறுபடியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய அடி வாங்கியிருக்கிறீங்க. ஏன் நான் மறுபடியும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, உங்க மனசுல கண்டிப்பா தோணியிருக்கும், கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இது வந்து தோணியிருக்கும்.
தோணுச்சா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யாரு பண்ண பாவமோ தெரியல, எல்லாமே வந்து நம்ம தலையில விழுவுது. ஸோ அடி மேல அடியா விழுந்துட்டே இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் வருது. நான் பண்ண பாவமா, என் குடும்பத்துல பண்ண பாவமா, இல்ல முன்னோர்கள் பண்ண பாவமா, யார் பண்ண பாவமோ தெரியல அப்படின்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஒரு தடவைனாச்சும் வாழ்க்கையில இதில் நினைச்சிருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். இல்லைன்னா ஏற்றமுகம் பழனி முருகனுக்கு போயிட்டு வரலாம். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கண்டிப்பா வந்துட்டு இந்த கர்மா, அது என்ன சொல்றது, இந்த பாவ புண்ணிய கர்மம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த பாவ புண்ணிய கர்மா வந்து கண்டிப்பா அந்த 140 நாள்ல விலக போகுதுங்க. நீங்க யார் பண்ண பாவமா இருந்தாலும் இந்த பாவம் வந்து விலகி போயிருங்க. போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லதா நடக்கும். இது மாதிரி இன்னைக்கு இது மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குருஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பாவங்கள் நிவர்த்தியாகும். பாவங்கள் குறைஞ்சி, கஷ்டங்கள் குறைஞ்சி, உங்க வாழ்க்கையில ஒளி பிரகாசமா வந்து அடங்கி போகுதுங்க. அத சொன்னாங்களே, முன்னோர் விட்டுட்டு போன பாவங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோயிலுக்கு, பழனியோ திருச்செந்தூரோ அங்க போக முடியல அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு, ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வழிபடப்பட்டு வாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.